செம ஈஸியான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம வேர்க்கடலையை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே காஞ்ச மிளகாவும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாயும் வேர்க்கடலையும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொரப்பாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் முருங்கைக்கீரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை பொடி வாக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி கொதித்து வரும்போது நம்ம முருங்கைக்கீரைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி அதை வேக வைக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா தண்ணி வற்றி வரும்போது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியும் அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி. இதை சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா